ரொம்ப சந்தோஷம். கமலாலுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அமேசிங் ஐ மீன் எப்படி சொல்றது, ரியாக்ஷன் எல்லா ஜோக்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, கைத்தட்டி விசில் அடிச்சு பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது உண்மையிலேயே பாக்குறதுக்கு. இது இன்னும் பெரிய அளவில் ரீச் ஆகும் நம்புறோம். ப்ரோ சொன்னாங்க நல்ல ஃபீலிங் ஆயிட்டு இருக்குன்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எஸ், தேங்க்யூ. அது எல்லாமே டைரக்டரோட விஷயம் தான். அதை கரெக்டாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் நம்புறோம். யா, ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, பெரிய லெவலில் ரீச் பண்ணுவீங்க. தேங்க்யூ. இல்ல, எனக்கு எதுவுமே போர் அடிக்கல. ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. லவ் ஸ்டோரி நிறைய புதுசா சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. இல்ல புதுசா தான் இருக்கு. இது நம்ம இது வரைக்கும் பார்த்த படம் மாதிரி போரிங்கா இல்ல. லைக் எல்லாமே நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. என்ன சொல்ல வராங்க இல்ல, எல்லாரும் வந்து பார்த்தா தான் தெரியும். அது அவங்கவுங்க எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. ஸோ படம் நல்லா இருக்கு. சில படத்தை பார்க்கும்போது வந்து நம்ம ஸ்கூல் லைஃப் இல்ல காலேஜ் லைஃப் கண்டிப்பா ரிலேட் ஆகுது. இந்த படத்துல எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் டூரிஸ்ட் ஃபேமிலிலேயே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா தான் இருந்துச்சு. ஸோ இதுல வந்து இன்னும் பெட்டரான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நல்லா இருக்கு. மியூசிக் எப்பயும் போல அந்த மியூசிக் டைரக்டரோட எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்துல எல்லா சாங்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்ல அப்படி எதுவுமே தெரியல. லேக் எங்கேயுமே இல்லை சார். ஆட்டோகிராஃப் பார்த்துருக்கோம், மௌனராகங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து 80 கிட்ஸு. ஆனால் இந்த படம் எந்த படத்தோட கதையோ எந்த படத்தோட சாயலோ இல்லாமல் இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலைக்கு எளிமையாக இருக்குது. இந்த படத்தின் மூலயமா ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் நல்ல படம் பார்க்க ஆடியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல படம் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருங்க, அவ்வளோதான். மியூசிக் தான் சார். மியூசிக் இழைச்சிட்டாரு சார். நவீன இளையராஜா சார் அவரு. நான் சாண்ட் ரோல்டர்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் நவீன இளையராஜான்னு அவருக்கு நான் பட்டமே கொடுக்குறேன் சார். உண்மையிலே மியூசிக் தான் சார். இந்த படத்தில் ஒரு டயலாக் போட்டால் அவர் கொடுக்குற அந்த மியூசிக் அந்த டயலாக் அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்குது சார். ரொம்ப நல்ல படம் சார். படத்தில் லேக்கே கிடையாது சார். நீங்கள் லேக் பண்ணுற மாதிரி எந்த இடமே இல்லை. அவங்க டக்குன்னு படத்தை கொண்டு போயிட்டாங்க. ஒரு சீன் கூட நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் கூட திரும்பி பார்த்து வேற சீன் வந்துடும். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். இல்ல, நீங்க கம்பேர் பண்ற மாதிரி எந்த படத்தையுமே இல்ல. இது ஒரு தனி ஜானர். ரசிகர்கள் தயாரா இருக்கும். இந்த படத்தின் மூலமா சொல்லிக்கிற விஷயம் ரசிகர்கள் தயாரா இருக்கும். நல்ல படம் கொடுங்க. படம் ஓவரால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது படம். அதாவது வந்து லாஃப்டர் இருக்குது, அப்புறம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசுகிறாங்க, மறுபடியும் லாஃப்டர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால படம் வந்து நல்லா இருக்க படம் என்ன டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் போய்கிட்டு தான் இருக்குது. படத்தோட வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய சொல்லிட்டாங்க படம் வர்றதுக்கு முன்னாடியே. வேற லெவல் படம், இந்த மாதிரி படம் பார்த்தே இல்லை, லவ் டு டெவலாக அடிச்சிருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயங்கரமாக பேசினதுனால அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் லைட்டாக ட்ராப் ஆன மாதிரி படம் தோணுது. மிச்சப்படி வந்து ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சல் மூவி மாதிரி தான் தோணுது. நிறைய கருத்தூசி திணிக்கிற மாதிரி இருக்குது படத்தில். அங்கங்கே தேவையில்லை. அதெல்லாம் ஒரு சார் சீன், ஒரு ப்ரொஃபஸர் சீன்லாம் வரும். அதெல்லாம் வந்து வேணும்னே தேவையில்லாம வச்ச மாதிரி இருக்குது. ஏதோ கருத்து சொல்லணுமேனு வச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரிஸ்க் பண்ணி தான் படம் செம்மையாக வந்திருக்கும். கதையோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் மெமரிஸ் காமிக்கிறது தான். ஸ்கூல் விஷயங்கள் காமிக்கிறது, நிறைய விஷயங்கள் ரொம்பவே வந்து நாடகம் மாதிரி காமிச்சிருவாங்க. இவங்க வந்து நம்மள என்டர்டெய்னிங்காக காமிக்கிறாங்க. அந்த என்டர்டெய்னிங்காக காமிக்கிற விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது யார் மேலேயோ ஒரு க்ரஷோ லவ்வோ யாருக்கோ எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அந்த ஞாபகம் வரும், சார் நம்மளும் இப்படி பண்ணோமே அப்படின்னு. பட் அவங்க அதை மட்டும் சொல்லி முடியாம, நீ ஸ்கூல்ல அந்த க்ரஷை பத்தி நீ விட்டுட்ட, லவ் சொல்லாம விட்ட, ஃபியூச்சர்ல அவங்க என்ன எப்படி இருந்தாலும் அந்த லவ் பத்தி சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அது சினிமாவில் வேணா அது சாத்தியமே தவிர அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஸோ படமா மட்டும் பார்க்கணும். ஸோ படத்தை விட்டுட்டு இந்த மாதிரி நிஜமாவே வந்து இப்போ லவ் சொல்றேன் அப்படின்னு யோசிச்சா அந்த புருஷன் முன்னாடி கண்டிப்பா செருப்பால் அடிப்பாங்க. படத்தோட நெக்ஸ்ட் மெயின் ஹீரோ ஒன்னொரு யாருன்னா அபிஷேக் கபூர்னு பார்த்தா மியூசிக் தான். ஸோ செம்மையா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு. பாட்டும் சரி பிஜிஎம் சரி ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. அந்த ஸ்லோ ஆகிற சீன்ஸையும் ரொம்பவே நல்லா அவர் தான் கூட்டு போயிருக்காரு. வல்காரிட்டின்னு கிடையாது, ஒரே ஒரு 18+ சீன் மாதிரி காமிக்கும். அது வந்து இப்போ இந்த காலத்தில் சீரியல்லே காமிக்கிறாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எல்லா கேட்டகரி ஆஃப் மக்களும் பார்க்கலாம். கிசிங் சீன்ஸ் கிடையாது, ஒரே பெட் சீன் மாதிரி வரும், அதை கட் பண்ணிடுவாங்க. அது மக்கள் கொஞ்சம் தியேட்டரில் கொஞ்சம் இதுக்கப்புறம் காமிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சாங்க. பட் இருந்தாலும் வந்து எல்லா கேட்டகரியும் பார்க்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான். ஓவராலா இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங்? 10 out of 10 கொடுக்கலாம். நல்ல மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். க்ளீனாக இருக்கும். இது வந்து யாருக்கான ஒரு படமா இருக்கு? எந்த ஒரு ஆடியன்ஸ்? ஜென்சி கிட்ஸ்க்கு ரொம்ப ரிலேட் ஆகும். ஃபேமிலியாவுமே வந்து பார்க்கலாம். நல்ல மூவி.
இதுல மெசேஜ் நிறைய சொல்லிருக்காங்க, அந்த காதல் பத்தி மெசேஜ் கருத்துக்கள். அது ரொம்ப போரிங்கா இருக்கா? அது படம் இல்ல போரிங்கா இல்ல, ஏத்துக்கக்கூடிய ஒரு கருத்தா தான் இருக்கு. கருத்து ஏத்துக்கிறீங்க. ஓகே. இது மியூசிக் வந்து எந்த அளவுக்கு பெருசா இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. படத்துல லேக் அப்படின்னா என்ன? லேக் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சூப்பரா போச்சு. லேகே கிடையாது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்க ஒரு விஷயம்னா நீங்க சொல்லுங்க. கதையா? கதை தான் ஆப்வியஸா, சின்ன கதை தான். ஆனால் படத்தில் எந்த இடத்துலையுமே லேக் கிடையாது. ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. மதன் சார் சூப்பராக வந்துட்டு டைரக்ட் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு கேமியோ இருக்குன்றாங்க, இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா? சின்ன கேமியோ. மத்த கிஸ்ஸிங் சீனா இருக்கா? எந்த ஒரு ரொமான்டிக் சீன் கிடையாது. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு movie. படம் வொர்க் அவுட் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கோம்ல. எவ்வளவு கொடுப்பீங்க டென்னுக்கு? 10 out of 10 கொடுப்பேன். வித் லவ் சீரியஸ்லி சூப்பராக ஒரு ஃபீல் அவுட்டான நல்ல மெமரிஸான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டான ஒரு மூவின்னு சொல்லலாம். 96 நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டாடுறதுக்கான ஒரு ஒர்த்தபிளான மூவி தான். ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஸ்கூலோட லைஃப், ஸ்கூலோட மெமரிஸு, ஸ்கூலோட சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு கூட ப்ரெசென்ட்டில் டைரக்டர்னே வருது. ஆக்சுவலி இப்போ ஆக்டர் ஆகிட்டாரோ ஆக்சுவலி அவரை காட்டும்போது சரி பாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்கூல் லைஃப்பில் காட்டும்போது வேறு ஏதாவது ஒரு பையனை காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் இவரே காட்டினதே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அந்த ஸ்கூல் பையங்கிறது அது பெரிய விஷயம். செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயினி உண்மையிலே சொல்லணும்னா ஹீரோயினி தான் வேற லெவல். ஓப்பனாக சொல்லணும்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து காம்பஸ் எடுத்து குத்துறதா இருக்கட்டும். எனக்குலாம் அப்பெல்லாம் வந்துட்டு பஸ்ல போகும்போது நாங்கள் ஷால்லாம் பின்னு போட்டிருப்போம். யாராவது ஏதாவது பண்ணால் அந்த பின்ன வச்சுதான் பின்னாடி குத்துவோம். அந்த மைண்ட் செட்லாம் வந்துச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா பஸ்ல டிராவல் பண்ணும்போது சும்மா ஏதாவது இது பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 90ஸ்க்கு தான் கிடைக்கும், வேற யாருக்குமே கிடைக்காது. அந்த ஒரு ஃபீல் வந்து சீரியஸாகவே அந்த இடத்துல வந்துச்சு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள கனெக்ட் ஆகும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. கிளைமேக்ஸோட அல்டிமேட் காமெடி தான் வேற லெவலில் இருந்தது. உண்மையிலே படம் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு ஹாப்பி மூமெண்ட். தியேட்டர்ல பாத்தீங்க. ஆமா, கதையா எப்படி இருக்கு மேடம்? கதையா நம்ம ஸ்கூல் டேஸ்க்கே கூட்டிட்டு போயிடுச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம மாசா எடுத்திருக்காங்க படம். அதாவது இந்த ஸ்கூல் டேஸ் லவ் ஸ்டோரி எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. நிஜமாவே அந்த மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல, ஆனால் சூப்பர். இந்த மாதிரி ஒரு கதை கொண்டு வந்தது நிஜமாவே நல்லா இருந்தது. இப்படிலாம் ஒரு கதை திரும்ப கிடைக்குமான்னு நினச்சி பார்க்க முடியாது. அபிஷான்லாம் வேற லெவல் ஆக்டிங், ஹீரோயினு எல்லாம் சூப்பர், செம்மையாக இருந்தது எல்லாமே. இதில் என் பொண்ணு ஆக்ட் பண்ணியிருக்கா. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஒரு சீனும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். படத்துல ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? கதை சொல்லிட்டீங்க, வேற என்ன ஸ்பெஷல்? மியூசிக் பத்தி சொல்லுங்க. மியூசிக்கும் வேற லெவலில் இருந்தது, நல்லா இருந்தது. அந்த சாங்கு ஃபர்ஸ்ட் சாங் மறந்து போச்சு, அந்த சாங்கும் மற்ற எல்லா சாங்ஸும் செம்மையாக இருந்தது. பிட்ல ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது மூவி. ரொம்ப ஃபன்னாக, என்டர்டைனிங்காக, ரொம்ப காமெடி, இமோஷன் எல்லாமே ரோலர் கோஸ்டர் ரைடாக இருந்தது. அண்ட் இதில் உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து செட்டில் இருக்கும்போதும் சரி ஆமாம் அனிஷா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட் ரோலாக பண்ணோம். அனிஷா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க, ரொம்ப ஃபன்னாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஜாலியான டைப். அவங்க பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தரும் சரி ரொம்ப ஃபுல் எஃபர்ட் போட்டு பயங்கரமாக டேரக்டர் சூப்பராக படம் எடுத்திருக்காரு. ஹீரோ அபிஷன் அண்ணா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நேர்லையும் சரி எங்கே பார்த்தாலுமே ரொம்ப ஜாலியாக, எப்போ பார்த்தாலுமே ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவார். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது ரியலைஸ்மெண்ட் தரும் எல்லாருக்கும். இதை பார்த்தா அவங்களுக்கே வந்து இதெல்லாம் பண்ணணுன்ற நிறைய விஷயம் தோணும்னு நினைக்கிறேன் நான். நான் இப்போ ஸ்கூல் தான் படிக்கிறேன். ஆமா. இந்த காதல் கதை எந்த ஏஜ்க்கு எல்லாம் செட் ஆகும் நினைக்கிறீங்க? யாரெல்லாம் பார்க்கலாம் நினைக்கிறீங்க? எல்லாரும் பார்க்கலாம் தான், அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகிற விஷயம் இந்த படத்தில் இருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன் நான். எல்லாருமே ஒரே டைப் தான், எல்லாருமே சூப்பராக நடிக்கிறாங்க. அந்த ஹீரோ செம்மையாக நடிச்சிருக்காரு, நீங்களே பார்த்தா அவங்களுக்கே தெரியும், நல்லா பண்ணியிருக்காரு எல்லாரும். அவங்க மியூசிக் ஆமாம் செம்மையாக இருக்கு. ஐயோ காதலி பாட்டில் வந்து ஷூட் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்தேன். அவர் டான்ஸும் சரி எல்லாம் எனர்ஜெட்டிக்காக ரொம்ப எலிகென்ட்டாக சூப்பராக இருந்துரு. பாட்டும் டான்ஸும் செம்மையாக பண்ணியிருப்பாரு அவர். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஒரு நார்மலான ஒரு படம் தான் ஜி, ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். புதுசாக தான் சொன்னாங்கன்னா புதுசாக இல்லை, ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த லவ்வை தேடி போகிறாங்க.
ஸோ அதை வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற பேரா போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க லவ்வை தேடி போகிறாங்க ஸ்கூல் டேஸில், அவ்வளோதான். அதுபடி ரொம்ப பெருசாக அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் பெருசாக இன்ஸ்பைரிங் அப்படிலாம் இல்லை. பிரேமம் சாயெல்லாம் நிறைய இருந்தது, ஆல்ரெடி நிறைய இடங்களை பார்த்து தான். அதே மாதிரி கிளைமேக்ஸுமே நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்டபிள் தான். ஸோ எதுவும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படின்லாம் இல்லை. பட் அபிஷனுக்கு இது ஒரு நல்ல டெபியூ, ஹீரோவாக பார்த்தா ஒரு நல்ல டெபியூ சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப பெரிய இது கம்பேரிசனே இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு ஆவரேஜான நார்மல் படம் தான், பெருசாக அவுட் ஆஃப் த பாக்ஸாக எதுவும் இல்லை. ஆட்டோகிராஃப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட லைஃபே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு 96 வந்துட்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது தவிர மற்றபடி புதுசாலாம் எதுவும் கிடையாது. அதை கம்பேர் பண்ணவே வேண்டாம். அதான் ரொம்ப பெருசாக ரொம்ப நிறைய ப்ரொமோஷன் நிறைய பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்க்காம வந்தால் மேபி ஒர்க் அவுட் ஆகும். மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணியிருக்கும் போல். அதனால தான் இதுக்கு முன்னாடி இந்த லவ் ஸ்டோரியெல்லாம் வந்து எப்படி இருந்ததோ அது மாதிரி தான். அதுவும் அந்த லவ் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உள்ளே வந்துடுவாங்கன்ற ஒரு ஹோப்பு தான். பிரதீப் மாதிரி இதுவுமே வந்து எனக்கு நிறைய இடத்துல அபிஷனே பிரதீப் சாயல் தான் நிறைய தெரிஞ்சுது. பட் ஓகேவான படம் தான், மோசம் சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லை, இது வந்து வேற ஒரு கான்செப்ட் தானே. ஸோ அந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு பையன் அப்படி இருப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாரு. லவ் டுடே மாதிரி இருக்கும்ன்றாங்க, எப்படி இருக்கு? இல்லை, அது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த சாயல் தான் இருந்தது. இருந்தாலும் அது அந்த மாதிரி அது ஒரு வேற பேட்டர்ன், இது ஒரு வேற பேட்டர்ன். பிரதீப் அளவுக்கு நடிச்சிருக்காரா? இல்லை, பிரதீப்லாம் அது வேற தலைவர். அவரு அந்த அளவு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஓகே, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாமே நல்லா இருக்கு, ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் சின்ன லேக் இருந்தது, அது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபேமிலிலாம் பார்க்க முடியாது இல்லையா, ஒன்லி இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷன் நல்ல காதல்னு சொல்லுவோம், நல்ல காதல் இந்த மாதிரி லவ் பண்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு இதா இருக்கு, கம்பேக்கா இருக்கும், நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. இல்லைங்க, இது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு என்கேஜிங்கான ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம். ஒரு சிம்பிள் ரோம் காம்ன்றதை தாண்டி ஒரு ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஒரு டேரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, பாருங்க சூப்பராக இருக்கு. எனக்கு மைனஸாக எதுவும் தெரியலங்க, படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி வந்து நான் ட்ரைலர் பார்த்ததில்லை, என் சிஸ்டரில் தான் பார்த்துருக்குறாங்க. ட்ரைலரு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, வா பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது. பட் இவ ஏற்கனவே பார்த்துருக்குறா. எனக்கு சொன்னதில் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான். அதனால தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பட் வந்து பார்த்தா வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்க்கும்போதே படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம், நாங்கள் 2 பேருமே என்ஜாய் பண்ணோம். படம் தான் இருக்குங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. லவ் டுடே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. லவ் டுடே மாதிரி இல்லைங்க, இது வேற ஜானரில் இருக்குது. அவங்க பாஸ்ட் 2 பேருமே வந்து அது சொன்னால் ஸ்டோரி ரிவீல் ஆயிரும். 2 பேரோட பாஸ்ட் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த கதைக்கு நல்லா செட் ஆயிருக்காரு, நல்லா நேச்சுரலாகவே நடிச்சிருக்காரு அவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப டீசெண்டாக எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக அவங்க பாஸ்ட் லவ் ஸ்டோரி கனெக்ட் பண்ணி அதுக்கு நடுவில் சில மெசேஜிங்லாம் இருக்குது. பேரண்ட்ஸோட நல்லா பேசுங்க, யாராச்சும் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவங்க உள்ளே இது பண்ணிடாதீங்க, திங்க் பண்ணி பண்ணுங்க. அந்த மாதிரி ஜென்ரல் எமோஷனலாக நல்லா மெசேஜிங் வச்சிருக்காங்க படத்தில். எல்லாமே நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்குது, மியூசிக் ரொம்ப சூத்திங்காக இருக்குது, ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக படம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம மலையாளத்தில் பிரேமலு அந்த மாதிரி படம் பார்த்துருமோல, அந்த மாதிரி தமிழில் ஒரு நல்ல இந்த நியூ ஜென்சிக்கு பிடிக்கிற லவ் ஸ்டோரி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க, அவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அந்த லவ்ல இருக்கவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணிப்பாங்க. நல்ல படமாக இருக்கும். ப்ளஸ் எல்லாம் சொல்ல தெரியலண்ணா, ஒரு ஹோல்சம் படமாகவே பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லா எமோஷன்ஸும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எப்படி காமெடினா காமெடி இருக்கும், எமோஷனும் கனெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக கனெக்ட் நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஸோ எல்லாருக்குமே கனவாமல் தெரியல. ஸோ ஆனால் பேசிக்காக ஒரு நல்ல படம், லவ் படம் இல்லை. நம்ம இப்போ சினிமாவில் வந்து இந்த ராம்காம்ஸ் வர்றது வந்து கம்மியாயிருச்சுல, ஸோ பெருசாக வந்து நம்ம இன்னும் ராம்காம் பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல தமிழ் சினிமா ரீசெண்ட் டேஸில். நம்ம ராம்காம் கேட்டால் நம்ம 96 அந்த மாதிரி பழைய படம் இல்லை, ஆக்சுவலாக முன்னாடி வந்த படம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேக்காக இருந்துச்சு அந்த இதில். ஸோ புதுசாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்படி பிரேமலு, இப்போது தெலுங்குல எப்படி லிட்டில் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் தமிழில் ஒரு ஜென்சிக்கான
எல்லாருக்குமே ஜென்சியும் சரி நாஸ்டாலஜி பீப்புளும் 90s கிட்ஸ் ஸோ எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு நல்ல படமா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா இல்ல எல்லா audience பார்ப்பாங்களா? எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். படம்னா எல்லாருமே பார்க்கலாம். கதாபாத்திரங்கள் வந்து அவங்க மிக்ஸ் ஆகுறாங்கன்னா அப்படி சொல்ல முடியல. படம் வந்து அட் லாஸ்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் தானே படம். ஸோ எல்லாருமே பார்த்தா நல்லா தான் இருக்கு. சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி படம்லாம் ஒன்றாலும் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நல்ல மைனஸ் ஏதாவது இருக்கா படத்துல? மைனஸ்ன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். லாக்லாம் இல்லை, நான் கரெக்டாக கதை ஃப்ளோவாக இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸ் டச்சிங்கா இருந்ததா இப்படி? டச்சிங்காக இல்லை. ஸோ ஓகே, இந்த கதைக்கு அந்த கிளைமேக்ஸ் நீடடாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச் தான். நெகட்டிவ் ரிவ்யூ எதுவும் இல்லை, எல்லாம் வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக நல்லா இருந்துச்சு. ஒரு டெபியூ படம் மாதிரி இல்லை, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டராக நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேனல் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம் பார்க்கலாம். அவங்களுக்காக வந்ததே மெயின், நான் செமையாக நடிச்சிருக்காங்க. புரியல? இல்லை லேக் எதுவும் 2 மணி எப்படி போச்சுன்னு தெரியல, நல்லா போச்சு. ஓகே, ரெண்டுமே போன டைமே தெரியல, எல்லாமே நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சிருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன ஸ்பெஷல் இந்த கதையில? ஏன் ஆஷா கேட்டகரி தானா எப்படி? இல்லை நாமளாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தது தான் அது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு லவ்னா எப்படி இருக்கணும் அது மாதிரி நல்லா டிஃபைன் பண்ணியிருந்தாங்க.